நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கோட ப்ரொமோ வெளியாகிருக்கு. இந்த ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அபிகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போய் அக்கா கிட்ட மீண்டும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன் மேலே சத்தியமாக ஆகாஷை காதலிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாப்லையாட்டுக்கு. அதே மாதிரி அபியும் போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அணு இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ இதிலேருந்தே தெரியலையா அணுவுக்கு ஆகாஷை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அணு வந்து தன்னோட மனசில் இருக்கிற காதலை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ புரிஞ்சு போகுது தன்னோட அக்கா வந்து ஆகாஷை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ஹீரோயின் அபிக்கும் புரிஞ்சிருதுங்களா. ஸோ எப்படி வந்து அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மாங்காய் தோப்பாட்டுக்கு அதில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆட்டுக்கு. ஸோ அப்போ வந்து அபி மரத்தில் ஏறும்பொழுது வந்து தடிக்கூட்டி கீழே விழுவுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாஞ்சு பிடிச்சிட்றாரு. அப்போ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து அணுவுக்கும் ஆகாஷுக்கும் உருவாக்குனா அணு மனசில் இருக்கிறத கண்டிப்பாக சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இனிமேக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற பணியில் தாங்க ஈடுபட போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.